சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல், 2 கேஸ் சிலிண்டர் உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் சிலிண்டர்கள் குறித்து தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்கப் போகிறது. இது குறித்து கூட்டுறவுத்துறைக்கும் உணவு வழங்கல் துறைக்கும் முக்கிய அறிவுறுத்தலை தற்போது வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2.24 கோடி குடும்ப ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளன. இதை தவிர 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்தும் இருக்கின்றார்கள். மேலும் மகளிருக்கு மாதம் 1000 உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தது. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். இதற்கான காரணம், புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டும் விண்ணப்பிக்க துவங்கியதில் சில சிக்கல்கள் எழுந்தன. புதிய கார்டு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் எழவில்லையாம். ஆனால் 2 பேருக்கு ஒரு கார்டு வேண்டும் என்பதற்காகவே தாய் தந்தையர் பெயரில் பலர் விண்ணப்பித்து விட்டார்களாம். அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும், மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து விடுகிறார்களாம். எனவே விண்ணப்பிக்கும் எல்லாருக்குமே கார்டுகளை தந்துவிடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைத்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதையெல்லாம் அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை ஆய்வு செய்தார்கள். மேலும் ஆய்வு செய்யும் வீட்டில் கிச்சன் 1 உள்ளதா அல்லது 2 உள்ளதா, அடுப்பு 1 அடுப்பா 2 அடுப்பா, யார் பெயரில் உள்ளது, 1 கேஸ் சிலிண்டரா 2 கேஸ் சிலிண்டரா, அது யார் பெயர்களில் உள்ளது என்பதையெல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு புதிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் 1 சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு ரேஷனில் லிட்டர் மண்ணெண்ணெய் 15 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. கார்டுதாரர்கள் எண்ணிக்கையை ஏற்ப மாநில அரசுகளுக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிர்ணயம் செய்கிறது. ஆனால் தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுதாரர்களில் 30 லட்சம் பேர் கேஸ் இணைப்பு இல்லாமல் உள்ளதால் தலா ஒருவருக்கு 5 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய கார்டுதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இல்லையா என்பதை ஆய்வு செய்யுமாறு உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாம்.